ஜெபம் செய்ய எல்லாம் முழங்கால் படிடுவோம். மகிமை நிறைந்த தேவனே, வல்லமையுள்ள கர்த்தாவே, எங்கள் ராஜாதி ராஜாவே, நம்முடைய திவ்ய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்து தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே உம்மை புகழ்ந்து போற்றும்படியாக தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் பாதத்தில் வீழ்ந்து நன்றி செலுத்தும்படியாக எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளின் ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா. ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணியைப் போல எங்களை பாதுகாத்து ஆண்டவரே எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கண்ணீர்களை எல்லாம் மாற்றினீர். எங்களுடைய துக்கங்களை எல்லாம் ஆண்டவரே சந்தோஷமாக கழிகூற பண்ணினீர். உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இருந்து நடத்தின தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கக்கூடிய இந்த ஆராதனை ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கணும். பரிசுத்த அலங்காரத்தோடு உங்களை ஆராதிக்கணும்ப்பா. ஒரு மனதோடு கூட உண்மை துதிக்கணும். தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற பாடல்கள் வந்து பாட உதவி செய்யுங்க. வேத வாக்கியங்களை கேட்டு அதன்படி எங்களை ஆண்டவரே அமைத்து கொள்ள பரலோகத்திற்கென்று ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆவியானவருடைய கரத்தில் இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். காரம் உன்னத பாடல்கள் 712வது பாடல். 712வது உன்னத பாடல்கள். பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டார் என்ற பாடல். மாட்டாரே பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாட்டாரே பரிசுத்தரே பவமானாரே பரமான சிலுவை சுமந்தவரே பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாட்டாரே காட்டிக் கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தனே சுவை காட்டிக் கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தனே சுவை கொலை செய்யவே கொண்டு போனாரே கொல்கோதா மலைக்கு இயேசுவை கொல்கோதா மலைக்கு இயேசுவை பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாட்டாரே கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்தை தொங்கினார் கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார் பரிகாசமும் பசிதாகமும் படுகாயமும் அடைந்தாரே படுகாயமும் அடைந்தாரே பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் ஜகமாண்டாரே பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாட்டாரே கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட இடமக்களில் பின்னி சூடிட கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட கிரீடமக்களில் பின்னி சூடிட இரத்த வெள்ளத்தில் கத்த தொங்கினார் இதை காணும் உள்ளம் தாங்குமோ இதை கா
ரட்சகரேசுவே உயிர் கொடுத்தார் உயிர் தெழுந்தார் உலகத்தின் ரட்சகரேசுவே உயிர் கொடுத்தார் உயிர் தெழுந்தார் தம்மை நம்பினான் உன்னை கைவிடா தளராமல் நம்பிவோம் திவா தளராமல் நம்பிவோடிவா பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாறே பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே பாவசாபங்கள் தீரவியாதிகள் பல தொழில்கள் உன்னன் வாழ்க்கையில் பாவசாபங்கள் தீரவியாதிகள் பல தொழில்கள் உன்னன் வாழ்க்கையில் கண்டு நீ மனம் கலங்குவதேன் கத்தனே சுவண்டை ஓடிவா கத்தனே சுவண்டை ஓடிவா பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே வாருங்கள் நன்மையில் என்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே வாருங்கள் நன்மையில் என்கிறார் இளைப்பாறுதல் தரும் இயேசுவை என்று தேடினார் தினம் தேவா என்று தேடினார் தேவா பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே பரிசுத்தரே பவமானாரே பரமான சிலுவை சுமந்தவரே பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே அல்லேலூயா அல்லேலூயா. உன்னத பாடல்கள் 676வது பாடல். யாரும் எழுத நின்று உன்னத பாடல்கள் 676வது பாடலை பாடும். அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருபோதும் நம்மை மறக்கிற தேவன் கிடையாது. இல்லை அப்படி தானே? ஆமாம். நாம மறந்தாலும் அவர் நம்மளை என்ன செய்யறதில்ல, மறக்கிறதே. மறந்துட்டாரா? மறக்கலைல்ல. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார், உள்ளங்கைகளில் நம்ம எல்லாம் வரைஞ்சி வச்சு கண்ணின் மணியை போல நம்மளை என்ன செய்கிறாராம், பாதுகாக்கிறார். கண்ணின் மணியை போல நம்மை. ஆமாம். ஒரு காரியம் என்னென்னா, நாம் செய்த பாவத்தை நாம் தான் நினச்சிக்கிட்டே இருக்கோம். எப்போ பார்த்தாலும் நினச்சிடும், ஐயோ நான் இப்படி செய்யிட்டேன், நான் இப்படி செய்யிட்டேன், இப்படி செய்யிட்டேன், நான் இப்படி இருந்தேன், இப்படி கெட்டு போயிட்டேன் அப்படின்னு நம்முடைய பாவங்களை நினச்சி இது காரணம் யாருன்னா, நம்ம பக்கத்தில் இருக்கவங்க நம்மளை எப்போ பார்த்தாலும் என்ன செய்கிறாங்க, இந்த பாவத்தை சுட்டி காட்டிக்கிட்டே நீ அப்படிப்பட்டவன் தான். ஒரு திருடன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டான்னா அவனை கடைசி வரைக்கும் என்ன தான் சொல்லுவாங்க, அவன் பிள்ளைங்களை என்ன சொல்லுவாங்க, கைதி பெற்ற பிள்ளைங்கன்னு நினச்சிவாங்க, சொல்லுவாங்க. இல்லை அப்படி தானே? ஆமாம். அவனுடைய பரம்பரையை சொல்லி சொல்லி பழி சாட்டுவது தான் மனித இனத்தினுடைய ஒரு சுபாவம். ஆனால் நம்ம ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாவத்தெல்லாம் அவர்கிட்ட கொண்டு வச்சிட்டோன்னா, அவர் சொன்னார்ல, வருத்தப்பட்டு ஏன்பா நீ சுமந்துக்கிட்டு இருக்க, என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு.
அதை வாங்கி அதை மூட்டை கட்டி அதை நல்லா டைட்டாக கட்டி அதில் ஒரு கல்லை கட்டி கடலின் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மேற்குக்கும் கிழக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவத்தை நிச்சயிட்டார். அந்த பாவத்தை நீ தேடி ஓடிக்கிட்டே இருந்தால் என்ன செய்யணும்? ஓடிக்கிட்டே தான் அந்த பாவத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. மேற்கு என்பது முடிவில்லாதது, கிழக்கு என்பதும் முடிவில்லாதது இல்லை, அப்படி தானே? போக போக கிழக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும், போக போக மேற்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். எங்கேயும் என்ன செய்யாது, முடியவே முடியாது. ஹல்லேலூயா. பாட்டு அப்படி தான். அதனால் இந்த பாடலை பாடும்போது, ஆண்டவரே நீர் எவ்வளவு அன்புள்ளவர், தாயை விட மேலான அன்புள்ளவர், உம்முடைய நெஞ்சில் என்ன எப்பவும் தூக்கி சுமந்து எனக்கு ஆறுதல் தருகிற தேவன். ஹல்லேலூயா. உணர்ந்து பாடலாம் இந்த பாடலை, எல்லாம் உணர்ந்து பாடலாம். மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் நெஞ்சில் சுமப்பவர், தந்தை தாயினும் மேலானவர், என்றும் நெஞ்சில் சுமப்பவர், தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரமே பாவம் அகற்றினீர், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரமே பாவம் அகற்றினீர், அத்தனை தூரமே பாவம் அகற்றினீர், என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, என் தாய் மறந்தாலும். ஆமாப்பா, ஓ எங்களை மறக்காத தெய்வம் நீங்கன்னு சொல்லுவோம். ஆமென். என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, மலை போன எந்த மாபெரும் பாவங்களை முதுக்கு பின்னால் இருந்து விட்டீரே, எந்த மாபெரும் பாவங்களை முதுக்கு பின்னால் இருந்து விட்டீரே, முதுக்கு பின்னால் இருந்து விட்டீரே, முதுக்கு பின்னால் இருந்து விட்டீரே, என் தாய் மறந்தாலும் இருக்காத தெய்வம் நீங்க தான்ப்பா. எல்லாம் உள்ளத்தின் ஆழத்தந்து சொல்லுவோமா, இருப்பதில்லையே, காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டி விட்டீரே, காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே, கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே, கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே, தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, என் தாய் மறந்தாலும் நீர் தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, விலையேற பெற்ற தந்தனின் ரத்தத்தால் நீதிமானாய் ஆக்கி விட்டீரே, விலையேற பெற்ற உந்தனின் ரத்தத்தால்
ஆக்கிவிட்டீரே, நீதிமான என்னை ஆக்கிவிட்டீரே, நீதிமான என்னை ஆக்கிவிட்டீரே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாமரை போன்ற சிவப்பான பாவங்களை மஞ்சை போல வெண்மையாக்கினீர். தாமரை போன்ற சிவப்பான பாவங்களை மஞ்சை போல வெண்மையாக்கினீர், மஞ்சை போல வெண்மையாக்கினீர், மஞ்சை போல வெண்மையாக்கினீர். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே. எல்லா கண்களையும் மூடி உணர்ந்து, ஆண்டவரே, ஒருவேளை இந்த உலகத்தில் என்னுடைய பாவ பழக்கங்கள், என்னுடைய கெட்ட சுபாவங்கள் இதெல்லாம் பார்த்து என்னுடைய பெற்றோர், என்னுடைய தாய் தகப்பன், என் உடன் பிறந்தவர்கள் கூட என்னை வெறுத்துடலாம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் என் மேல் அன்பு கூர்ந்து என்னை நேசித்து உம்முடைய மகனாய் உம்முடைய மகளாய் ஏற்றுக்கொண்ட ஒரே தெய்வம் நீங்க தான்ப்பா. உணர்ந்து பார், இன்றைக்கு வரைக்கும் உன்னை நேசிக்கிறார். ஒருவேளை மற்றவங்களுக்கு நீ அருவருப்பாய் தெரியலாம், மற்றவங்களுக்கு நீ அசுத்தமான ஒரு பிள்ளையா தெரியலாம், ஒரு மகனாய் ஒரு மகளாய் தெரியலாம். ஆனா இயேசு இன்னும் உன்னை நேசிக்கிறார். Still he loves you. இன்னும் உன்னை அவர் நேசிக்கிறார். எவ்வளவு பாவம் செய்தார், எப்படியாவது நீ பரிசுத்தமாயிருவ, எப்படியாவது நீ அவருடைய பிள்ளையா மறுபடியும் வந்துருவ அப்படின்னு சொல்லி அவர் ஆவலாய் காத்திருக்கிறார். உன்னுடைய அசுத்தங்களை பாராதபடி, உன்னுடைய பாவங்களை நினையாதபடி, உன்னை கட்டி அணைத்து முத்தமிட்டு மறுபடியும் உன்னை சிறந்த நிலைக்கு உயர்த்த அவர் ஆவலுள்ள கர்த்தராய் நம்மத்திலே வந்திருக்கிறார். அவர் நோக்கிப்பார். ஒவ்வொரு நாளும் விட முடியாத பாவங்களை நினைச்சு ஏன் நான் எப்படி ஆயிட்டேன், ஏன் எனக்கு இந்த சுபாவம், எனக்கு எப்படி இந்த பழக்கம் வந்தது, இதுல இருந்து என்னால விடுதலை பெற முடியலையே, என் மனைவி இது நிமித்தம் என்னை வெறுக்கிறார், என் கணவன் இது நிமித்தம் என்னை நேசிக்கல, என்னுடைய பெற்றோர் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நிமித்தம், இப்படிப்பட்ட ஒரு கெட்ட சுபாவத்தை நிமித்தம் என் மீது அன்பு கூற முடியல, என்னை சூழ்ந்து இருக்கிற யாரும் என்னை நேசிக்க முடியல, வெறுக்கப்பட்டவனாய் வெறுக்கப்பட்டவளாய் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவளாய் நான் காணப்படுகிறேன். ஆண்டவரே, பாரங்கள் எல்லாம் சுமந்து தீர்ப்பதாக வாக்கு கொடுத்தீங்களப்பா. கண்ணீரோடு கூட இந்த பாவ சுபாவத்தை நான் ஏந்தி கொண்டு திரிகிறேன். இதிலிருந்து என்னை விடுவிக்க யார் உண்டு என்று கலங்கி கொண்டிருக்கிறப்பா. எனக்கு விடுதலை தாங்க என்று சொல்லி கேளு, விடுதலை தாங்கப்பான்னு சொல்லி கேளு. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. விலையேற பெற்ற உந்தனின் இரத்தத்தினால் நீதிமானாய் ஆக்கிவிட்டீரே. விலையேற பெற்ற
இரத்தத்தினால் நீதிமானாய் ஆக்கிவிட்டீரே, நீதிமானாய் ஆக்கிவிட்டீரே, நீதிமானாய் ஆக்கிவிட்டீரே. உனக்காக மரித்த, உனக்காக பாடுகளை அனுபவித்த, உனக்காக ரத்தம் சிந்தின நேசரை நினைக்கும்படியான நாட்கள். ஆண்டவர் எருசலேம் குமார்த்திகளை பார்த்து சொன்னார். அவருக்கு பின்னால் அழுது கொண்ட அந்த ஸ்திரீகளை அந்த ஸ்திரீகளை பார்த்து சொன்னாங்க, மாம்சத்துக்கு ஏதுவாக நீங்க துக்கப்படாதீங்க, அழிந்து போகிற உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழுங்கன்னு சொன்னார். அப்பா பார்த்து, ஆண்டவரே என் வாழ்க்கை அழிந்து கொண்டு இருக்குதுப்பா, வாழ்க்கை நாசமா போயிடுச்சு ஆண்டவரே, என் வாழ்க்கை நிர்மூலமாகி போயிடுச்சு ஆண்டவரே, எனக்காக ஒரு நிமிஷம் உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன்ப்பா, என் கண்ணீரை வடிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு மனம் திரும்ப ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா, எனக்கு மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரே, நேசத்திற்கு பாத்திரவாட்டியாய் பாத்திரவானாய் மாற எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கதறு. அவர் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை ஒரு நாளும் புறக்கணிக்காத தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் உன்னை நேசிக்கிற தேவன் அவர், இன்றைக்கு வரைக்கும் உன் மீது அன்பு பாராட்டுகிற தேவன் அவர். ஒரு நாள் அவர் புறமே தள்ளுவதில்லை. ஹல்லேலூயா. பாவங்கள் அவர் நினைத்து கொண்டே இருக்கல. நீ மறந்து விடு, உன் பாவத்தை மறந்து விடு. அவர் உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், அவர் உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh mighty God, please cleanse us, oh Lord. எங்களை சுத்திகரிங்கப்பா, எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே, எங்களை சுத்திகரிங்கப்பா. எங்களை சுத்திகரிக்கும் மண்டமாக கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக ரத்தம் சிந்தனைங்கப்பா, ரத்தம் சிந்தனைங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த ரத்தம் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை, ஆண்டவரே பாவங்களரை எங்களை சுத்திகரித்து கொண்டிருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லு. அவருடைய ரத்தத்திற்காக நன்றி செலுத்து. அவர் பட்ட பாடுகளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லு. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக பாடுபடும்படியாக இந்த உலகத்திற்கு அனுப்பினாரே. வேதனைகளை அனுபவிக்க, அவமானங்களை ஏற்றுக்கொள்ள, நிந்தைகளை சுமக்க நமக்காக கொடுத்தாரே. அவருக்கு நன்றி செலுத்து. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம்ப்பா. we thank you அப்பா Father. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்னும் எங்களை நேசிக்கிறீர், இன்னும் எங்களை நேசிக்கிறீர், இன்னும் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எவ்வளவு பெரிய பாவியாய் இருந்தாலும் அவங்கள புறமே தள்ளுவதில்லைன்னு சொன்னீங்களே. உங்க கிருபை எங்கள் மீது பெரிதாய் விளங்குவதாக. எங்களை நேசிக்கும் அந்த அன்பின் கரத்தினால் எங்களை ஆட்சி அரவணைத்து தேற்றி ஆண்டவரே உங்க நித்திய ராஜ்யத்திலே வந்து சேரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுப்பீராக. பரலோக தேவனே, உடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். உடைய வருகை அதி சீக்கிரம் ஆண்டவரே. எருசலேம் மறுபடியும் எடுத்து கட்டப்பட போகிறது ஆண்டவரே. ஒலுவை மலையில நம்முடைய பாதங்கள் வந்து நிற்க போகிறது. இந்த நாட்கள் வெகு சீக்கிரம்பா. அதற்கு முன்னால நாங்க மனம் திரும்பணும், நம்முடைய நித்திய ராஜ்யத்தை சோதரிக்கணும்பா. எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நம்முடைய வருகையில எடுத்துக்கொள்ள பாத்திரவான்களாய் எங்களை மாற்றுவீராக, எங்களை மாற்றுவீராக. பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே
எங்களை நிரப்புவீராக, எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை வல்லமைப்படுத்துவீராக. ஒரு ஃபார்மாலிட்டியான வர்ஷிப்பா இருக்க கூடாதுப்பா. உண்மையாக உண்மையாக ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளக்கூடிய ஆராதனையாய் ஆண்டவரே இது காணப்படணும். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் புகழுகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நித்திய பிதாவே, உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். துதிக்கு பாத்திரரானவரே, கனத்திற்குரிய எங்கள் தேவனே, ராஜாதி ராஜாவே, பரமபிதாவே, ஒருவரும் கெட்டிச்சேர முடியாத ஒளியில் வாசம் அணுகிறவரே, சிருஷ்டி கர்த்தராகிய தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை எங்களை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவுக்கே நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம். We honor you, Lord. We honor you, King of Kings. ராஜாதி ராஜாவுக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உம்மையே நாங்கள் போற்றி புகழுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரமானவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, தூயாதி தூயவரே, பரிசுத்தமுள்ளவரே, ஒருவரும் கிட்டி சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, ஒளியை வஸ்திரமாய் தரித்திருக்கிற எங்கள் பரமபிதாவே, சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஒருவரே துதிக்கு பாத்திரமானவர், எல்லா கனமும் உங்களுக்குரியதப்பா. ஒருவரே மகிமைக்குரிய தேவன், மகிமை நிறைந்த ஆண்டவர் நீங்க தான்ப்பா. அல்பாவும் உமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் இல்லாத தேவனே, உம்மையே துதித்து போற்றுகிறோம். சகல துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக மக்கு செலுத்துகிறோம், எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நின்றவனமாக சங்கீதம் 21ஆம் சங்கீதம் 1 முதல் 13ஆம் வசனம் முடிய மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 21 1 முதல் 13ஆம் வசனம் முடிய மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்துருளி, அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாய் இருக்கிறது, மேன்மையையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். அவரை நித்திய ஆசீர்வாதங்களுள்ளவராக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியால் பூரிப்பாக்குகிறீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாது இருப்பார். உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும், உமது வலதுகரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர், கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார், அக்கினி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் கனியை பூமியில் இராதபடிக்கு நீர் அழித்து, அவர்கள் சந்ததியை மனுபுத்திரர் இல்லாதபடி ஒழிய பண்ணுவீர். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவனையை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. அவர்களை லக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நானேற்றி அவர்கள் முகத்திற்கு நேரே விடுகிறீர். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்குமே உண்டாதாக. ஆமென். அவர் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமே. அப்போஸ்தலர் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன்.
உடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தொள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசி கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 43ஆம் வசனம் முடிய டைட்டஸை வாசி கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 43ஆம் வசனம் வரை. லூக்கா 23ஆம் அதிகாரம் 26 முதல் 43 வரை. அவர்கள் இயேசுவை கொண்டு போகிறபோது நாட்டில் இருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் கொடாத முளைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்களின் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். குற்றவாளிகளாகிய வேறு 2 பேரும் அவரோடே கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபால ஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையிலே அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ளட்டும் என்றார்கள். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. உன்னத பாடல்கள் 696வது பாடலை பாடும். உன்னத பாடல்கள் 696வது பாடல். அன்பே கல்வாரி அன்பே என்ற பாடல்.
தாகம் என்று எனக்காய் ஏங்கி நின்றே. தாகம் தாகம் என்று எனக்காய் ஏங்கி நின்றே. பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே. எங்கள் பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே. காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே. தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. உம் தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. நெஞ்சிலே ஊற்று நதியாய் பாயுதையா. நெஞ்சிலே போர் ஊற்று நதியாய் பாயுதையா. மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபமாகணுமே. எல்லா மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபமாகணுமே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. வல்லமையுள்ள தேவனே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்த எங்கள் ஜீவ தயாபரரே, இந்த நல்ல நாளுக்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தகப்பனே, உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உடைய வார்த்தை காடுகளை அதிர பண்ணக்கூடியது, பெண்மான்களை ஈன பண்ணக்கூடியது. சுவாமி, காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற உடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். திரளான தண்ணீரின் மேல் ஆண்டவரை ஒழிக்கிற உடைய வார்த்தையாய் எங்களுடைய உள்ளத்தில் அதை ஒழிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தேவரீர் எங்களோடு கூட பேசும். நாங்கள் இன்னும் பரிசுத்தமாக உம்முடைய வருகை ரொம்ப சீக்கிரம்ப்பா. இந்த வருகைக்கென்று நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்வீராக. நிர்விசாரமான அனலற்ற ஒரு வாழ்க்கையை எங்களை விட்டு அகற்றுவீராக. வல்ல தேவனுடைய கரத்தில் புகழ்கிறோம். தேவரீர் எங்களோடு பேசும். நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கீங்களா? 2 நாட்கள் சாம்பார் புதன்கிழமையில் ஆரம்பித்து பெரிய வெள்ளிக்கிழமை வரைக்கும்
லெந்து காலங்கள் என்று சொல்லி திருச்சபையில் நியமிக்கப்பட்டு அதை நாம் என்ன செய்கிறோம், ஆசரித்து கர்த்தர் நமக்காக பாடுகளை அனுபவித்தார், நமக்காக வேதனைப்பட்டார். எதற்காக? நம்ம எல்லாரையும் என்ன செய்யணும், பரலோகத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற பெரிய ஆசையோடு தான் இந்த உலகத்துக்கு வந்ததே. எதுக்காக தான்? கஷ்டத்தை அனுபவிக்க போகிறோம், பாடுகள் அனுபவிக்க போகிறோம். உலகத்தின் மேன்மை தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதபடி தம்மைத்தான் வெறுத்து என்ன ரூபம் எடுத்தாராம், அடிமையின், ஆமாம், மனுஷ ரூபம் எடுத்து அடிமையின் சாயலானார். இல்லை அப்படி தானே? ஆமாம், அடிமையை போல மாறினார். அடிமையை போல, ஆமாம், வானத்தி பூமி உண்டாக்குன ஆண்டவர். நல்லா யோசித்து பாருங்க. கொஞ்சம் சிந்திக்க முடியுதா? சிந்திச்சு பார்க்க முடியுமா? சிந்திச்சு பார்க்கவே முடியாது. அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்மை மீட்கும்படியாக ஆசையாய் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் பட்ட பாடுகளை எல்லாம் மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொண்டார். பட்ட வேதனைகளெல்லாம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார். என்ன மகிழ்ச்சி? என் பிள்ளைகளெல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறேன், பரலோகத்தில் கொண்டு சேர்க்க போகிறேன். இல்லை அப்படி தானே? ஒரு சாதாரண உலகத்தாய் ஒரு பிள்ளைய நாயோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு ஆபத்து வரும்போது அந்த பிள்ளையை சுற்றி நின்று காப்பாற்றிட்டாங்க அப்படின்னா, மரணமே வந்தால் கூட, அப்பா நான் செத்தா கூட பரவாயில்ல, என் பிள்ளைய என்ன செய்யிட்டேன், நான் காப்பாற்றிட்டேன், நான் செத்தா கூட பரவாயில்ல, என் பிள்ளைய காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நிச்சயம் அவங்களுக்கு இருக்கும். இல்லை அப்படி தானே? நம்மை காப்பாற்றும்படியாக, நம்ம பரலோகத்தில் கொண்டு சேர்க்கும்படியாக நமக்காக அவர் பாடுகளை அனுபவித்தார். பாடுகளை அனுபவித்தார். அதைத்தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, இந்த பாடுகளை அனுபவிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சிலுவையில் தொங்கும் பொழுது ஒரு கள்ளனுக்கு கடைசியாக ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். என்ன பாக்கியம்? அவரை சொந்தமாக அவனை தனக்கு சொந்தமாக ஏற்றுக்கொள்ளும்படியான பாக்கியத்தை அவனுக்கு என்ன செய்தார்? இன்றைக்கு செய்தியின் தலைப்பே ஏற்றுக்கொள்ளப்பட்ட கள்ளன். ஏற்றுக்கொள்ளப்பட்ட கள்ளன். கள்ளனை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவே. ஒருத்தன் திருட ஆரம்பிச்சிட்டான், கொலை செய்ய ஆரம்பிச்சிட்டான், ஜெயிலுக்கு அடிக்கடி போக ஆரம்பிச்சிட்டான்னா வீட்டில் என்ன சொல்லுவாங்க? நான் உனக்கு அப்பனும் இல்லை, நீ எனக்கு பிள்ளையும் இல்லை, இந்த வீட்டுக்குள்ளே வராத, நீ எங்கேயோ போய் எப்படியோ எக்கேடு கெட்டு போ, அப்படி தான் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க இல்லையா? யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. ஆமாம். ஆனால் தேவனால் கொள்ளப்பட்ட ஒரு கள்ளன், தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கள்ளன், அவனை பற்றி தான் நாம் என்ன செய்கிறோம் இந்த நாளில் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கோங்க. 23ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசி கேட்போமா? லூக்கா 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசுசாமி மரித்த உடனே அவர் ஆவியிலே என்ன செய்கிறாரு? ஒரு இடத்துக்கு போகிறார். அந்த கள்ளனை பார்த்து சொல்கிறாரு, நான் எங்கே போகிறேனோ அங்கே நீயே என்ன செய்வேன், என் கூட இருப்பா என்று உண்மையாகவே உனக்கு சொல்கிறேன்ப்பா, உண்மையாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி என்ன செய்தார்? சொன்னார். 2 கள்ளனும் அரைஞ்சாங்க. 2 பேரையும் பார்த்து சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் ஒருத்தனை பார்த்து மட்டும்தான் என்ன செய்தார்? சொன்னார். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உண்மையாகவே சொல்கிறப்பா. இன்றைக்கி நான் எங்கே போகிறனோ அங்கே நீ என்ன செய்வ? இருப்ப. நான் எங்கே போகிறனோ அங்கே நீயும் இருப்ப. இன்றைக்கு அவர் இருக்கிற இடத்திற்கு போவதற்காக தான் நாம் என்ன செய்கிறோம்? ஆயத்தமாகிறோம். அதற்காக தான் ஆலயத்துக்கு என்ன செய்கிறோம்? நாம் வருகிறோம். ஆலயத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? அவரோடு கூட, ஆண்டவர் சொன்னார், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானார், அவரோடு கூட என்ன செய்வோம்? ஆளுகை செய்வோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அவரோடு கூட இருக்கும்படியாக தான் தேவன் நம்ம என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் நிறைய மிருக ஜீவன்கள் இருக்குது. எல்லாத்துக்குமே என்ன இருக்குது? உயிர் இருக்குது இல்லை? ஆனால் அதையெல்லாம் விட நாம் வித்தியாசமானவங்க அப்படிங்கிறத எதில் சொல்கிறாங்க? 6வது அறிவு, 6th சென்ஸ்னு ஒன்று இருக்குது.
பகுத்தறியக்கூடிய ஒரு தன்மை. மனிதனை வித்தியாசமாக ஏன் சொல்கிறாங்க? அவன் பகுத்தறியக்கூடிய ஒரு மனிதன் இல்லை. ஆமாம், எதையுமே இது நல்லது இது கெட்டது என்று சொல்லி பகுத்தறியக்கூடிய ஒரு அறிவை தேவன் அவனுக்கு என்ன செய்யிருக்கிறாரு, கொடுத்துருக்காரு. அதனால தான் மற்றதை காட்டிலும் நாம் என்ன செய்கிறோம், விசேஷமாய் இருக்கிறோம். விசேஷமாய் இருக்கிறோம், விசேஷித்தவர்களாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அந்த மிருகங்களை காட்டிலும் கொஞ்சம் லோ லெவலுக்கு என்ன செய்கிறோம், போயிடுறோம். லோ லெவலுக்கு என்ன செய்கிறோம், போயிடுறோம். நம்ம சர்ச்சில் கிடக்க நாய் என்ன செய்யும், கரெக்டாக அந்த மணி அடித்த உடனே பாட்டு பாடும். அந்த பாட்டு பாடினோடனே அது என்ன செய்யும், அது அதனால் இரிட்டேஷன்னால கத்துதோ என்னமோ தெரியாது. ஆனால் அது என்ன செய்யும், இப்படி மேலே வானத்தை பார்த்துட்டு ஊன்னுட்டு அந்த பாட்டு ராகத்துக்கு அப்படியே என்ன செய்யும், அது பார்த்துருக்கீங்களா யாராவது? என்கிட்ட விளையாண்டுட்டே இருக்கும், டப்புக்குன்னு ஊழ விட ஆரம்பிச்சிடும். அந்த பாட்டு சத்து, அந்த பாட்டு நின்னோடனே அது என்ன செய்யும், ஸ்டாப் பண்ணிடும். அதுக்கு அந்த அறிவு இருக்குது, பாட்டு பாடுதுப்பா நம்மளும் சேர்ந்து என்ன செய்யணும். ஆனால் நாம் என்ன செய்கிறதில்ல, தேவனை ஏற்ற நேரத்தில் துதிப்பதும் இல்லை, அவரை நினைப்பதும் கிடையாது, நினைப்பதும் கிடையாது. அநேக நேரங்களில் தேவனை மறந்தவர்களாய் நாம் இருக்கிறோம். இயற்கையாகவே மனிதன் சிந்திக்கும் ஒரு திறனுடையவன். அவனுடைய எண்ணங்கள் மிருகத்தினுடைய எண்ணத்திற்கும், அதாவது மற்ற கிரீச்சர்ஸ் பிராணிகளுடைய எண்ணத்திற்கும் நம்முடைய எண்ணத்திற்கும் என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. நீதிமொழிகள் எடுத்துக்கோங்க. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தா மனிதனுடைய எண்ணங்களை குறித்து நாம் என்ன செய்கிறோம், மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். மனுஷன் நிறைய யோசிப்பான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனதின் எண்ணங்கள், ஏகப்பட்ட எண்ணங்கள் இருக்கும், ஏகப்பட்ட எண்ணங்கள் இருக்கும். இந்த எண்ணங்கள், மனிதன் இயற்கையாகவே சிந்திக்கும் திறன் படைத்தவன். ஆகவே பல காரியங்களை குறித்து என்ன செய்வான், சிந்திச்சுக்கிட்டே இருப்பான். சும்மா இருக்கும்போது அவன் சும்மாவே இருக்க மாட்டான். எதையாவது ஒன்று, இது அப்படி செய்யலாமோ, இது இப்படி செய்யலாமோ, நம்ம அப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாமோ, இதை இப்படி ஒரு காரியமாக மாற்றிடலாமோ, இதை செய்தால் நல்லா இருந்திருக்குமோ, அதை செய்தால் நல்லா இருந்திருக்குமோ இப்படின்னு சொல்லி படிக்கிற பிள்ளைங்க என்ன செய்வாங்க, கோர்ஸில் ஜாயின் பண்ண பிறகு ஐயோ அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி தான் நல்லா இருந்திருக்குமோ, இது சப்ஜெக்ட் எடுத்துருந்தால் நல்லா இருக்குமோ, இது எடுத்த எண்ணங்கள்லாம் என்ன செய்யும், தாறு மாறாக போய்கிட்டே இருக்கும். தாறு மாறாக என்ன செய்யும், போய்கிட்டே இருக்கும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மனிதனுடைய மனதின் எண்ணங்கள் ஏகப்பட்டது சுற்றி சுற்றி அவனை என்ன செய்யும், வலைப்பின்னல் மாதிரி போட்டு அவனை ஒரு நிம்மதி இல்லாமல் ஆக்கிடும். எல்லாத்தையும் நினச்சி 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 நம்ம இது தப்பாக சரி பண்ணிட்டோமோ, இப்படி பண்ணியிருந்துருக்கலாமோ, இப்படி நினச்சி நினச்சே அவன் என்ன செய்கிறான், கடந்த காலத்தை நினைத்து வருங்காலையும் நினைத்து அவனுடைய நிம்மதியை அவனே என்ன செய்கிறான், கெடுத்துடுறான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன்னை குறித்து அவர் ஒரு யோசனை வச்சிருக்கிறார். உன்னை குறித்து அவர் ஒரு யோசனை, இந்த வழியில் இப்படி தான் உன்னை கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்து அவர் ஒரு யோசனை வைத்திருக்கிறார். ஒரு யோசனை, அவருடைய யோசனைக்கு நாம் என்ன செய்யணும், அது உயர்வாக இருந்தாலும் தாழ்வாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கண்ணீராக இருந்தாலும் வேதனையாக இருந்தாலும் ராஜாவாக இருந்தாலும் அடிமையாய் இருந்தாலும் அவருடைய யோசனைக்கு நாம் என்ன செய்யணும், அடிபணிந்து அவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமானால், அவருடைய கரத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமானால் அவர் விருப்பப்படி நாம் என்ன செய்ய முடியும், வணைய முடியும். நம்முடைய சிந்தனைகள் எல்லாம், ஆண்டவரே நிறைய சிந்தனை இருக்குது, ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும், அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும், நீங்கள் விரும்புகிற வழியில் நாங்கள் என்னை கொண்டு போங்க. ஆனால் நான் போகிற பாதையில் உம்மோடு கூட இருப்பேன், உமக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும். சில நேரம் உன்னை குறித்த திட்டத்தை உனக்கு ஆண்டவர் நினைச்சிருக்கலாம், வெளிப்படுத்தியிருக்கலாம். உன்னை நான் இப்படி வைப்பேன், இப்படி சிறந்த ஒரு பொசிஷனில் வைப்பேன், உனக்கு இந்த உயர்வை கொடுப்பேன். ஒருவேளை பைபிளில் கூட நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கலாம், நீ தேவனுடைய பிள்ளையானால் வாளாகாமல்
அந்த வாக்குத்தத்தெல்லாம் பிடிச்சி, ஆண்டவரே இப்படி சொன்னீரே வாக்குத்தத்தெல்லாம் நம்மளுக்கும் சொந்தம் தானே, அப்படி தானே? ஆமாம். உன்னை கீழாக்காமல் இப்படிலாம் சொன்னீங்களா ஆண்டவரே, ஏற்ற நேரம் வரும்பொழுது செய்வோம்ப்பா. அதான் ஆண்டவர் சொன்னார், நான் ஏற்ற காலத்தில் உன்னை என்ன செய்வேன், கண்டிப்பாக உயர்த்துவேன். ஆனால் உயர்த்துறதுக்கு முன்னால் நீ என்ன செய்யணும், என்னுடைய பலத்தை கரத்திற்குள்ளே என்ன செய்யணும், ஆட்டம் போடக்கூடாது. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஏற்ற காலத்தில் அவர் உன்னை உயர்த்தணும்னு சொன்னால் அவருடைய பலத்தை கரத்துக்குள்ளே என்ன செய்யணும், அடங்கி இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும், அடங்கி இருக்க வேண்டும். இதுதான் தேவன் நமக்கு போதிக்கிற உண்மை. உன்னுடைய யோசனைகள் நிறைய இருக்கும், ஆனால் அது எல்லாமே என்னதான், மனதின் எண்ணங்கள் நிறைய இருக்கும். ஆனால் கர்த்தருடைய யோசனை மட்டும்தான் நிச்சயம் வாழ்க்கையில் நிலைச்சி நிற்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார் முடிவா. ஆனால் நீதிமொழி சங்கீதத்தில் சொல்லும்போது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, 94ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், வாசி கேட்போமா? 94ஆம் சங்கீதம் 11ஆவது வசனம். மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர், மனுஷனுடைய யோசனை எல்லாம் வீண், வேனிட்டி அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்கு. அதெல்லாம் வீண். இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை நாம் என்ன செய்கிறோம், அவை அநேக நேரங்களில் வீணாய் போய்விடுகிறது. எப்படி போயுது? அதைத்தான் ஆண்டவர் சொல்றார் சங்கீதத்தில் சொல்லும்போது. அவர் என்ன சொல்லுகிறார், மனிதனுடைய யோசனைகள் என்னாச்சா, அது வீண் என்று கர்த்தர், ஆமாம், இவன் என்னெல்லாமோ சிந்திக்கிறான், அதெல்லாம் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். வீண் என்று கர்த்தர் கள்ளன்னு சொல்லிட்டு ஏன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா, இன்னைக்கு மனுஷன் நிறைய யோசிக்கிறான். இயேசுசாமி இந்த உலகத்தில் பாடுகளை அனுபவிப்பதற்கு என்பதாக அவருக்கு எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க? 12 சீஷர்கள் இருந்தாங்க. 12 அவர் கூட இருக்கவும், எங்கே போனாலும் அவர் கூட இருக்கும்படியாக தான் அவர்களை தெரிந்து கொண்டார் என்று வேதம், ஆமாம், தம்மோடு இருக்கும்படியாக அவர்களை தெரிந்து கொண்டார். அதில் ஒரு ஆள் தான் யார்? யூதாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சீடன், யூதாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சீஷன். இப்போ யூதாஸ் கூட போகிறார். போகும்போது அவர் தான் கேஷியர், அவர் தான் பொருளாளர். அந்த டீமுக்கே யார்? ட்ரெஷரர் யார்? யூதாஸ் தான். யூதாஸ் கையில் தான் பொறுப்பாக என்ன செய்தார், பணப்பைய கொடுத்து வந்தார். பணம் வேணுமா வேண்டாமா ஏசாமிக்கு? அங்கங்கே சில ஸ்திரீகள்லாம் டொனேஷன் கொடுத்தாங்க. அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்த, உதவி செய்த அநேக ஸ்திரீகள் இருந்தாங்கள்ல, அவங்கெல்லாம் டொனேஷன் கொடுத்தாங்க. இதெல்லாம் வாங்கி யார்கிட்ட கொடுப்பாங்க? யூதாஸ் அப்படின்னு உடனே அவர் போய் நிச்சயவார், வாங்கி போட்டுக்கிடுவார். யூதாஸு இந்த பணத்தெல்லாம் வாங்கினது மட்டும் இல்லை, இவனுடைய சிந்தனைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. மற்ற சீசர்களை காட்டிலும் இவனுடைய சிந்தனை வேற இருந்தது. எப்போ பார்த்தாலும் இவரை ராஜாவாக்கலாம், இவரை யூதாவுக்கு என்ன செய்யலாம், ராஜாவாக்கிடணும் அப்படின்னு சொல்லி இவனுடைய சிந்தனை எல்லாம் போயிட்டு இருந்தது. இவர் கூட போகும்போது இவனுக்கு சில யோசனைகள், யூதாஸுக்கு சில யோசனைகள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 3, 4, 5 3 வசனத்தையும் வாசிக்க கேட்போமா? லூக்கா 22ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். ஆமா, ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும் வகை குறித்து அவர்களுடைய ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். இப்போ யூதாஸ் பணப்பைய வச்சிருந்ததுனால அவனுடைய எண்ணம் எல்லாம் எதுல இருந்தது? அந்த பொருளாதாரத்தை சேர்க்கறதுலே இருந்தது. இந்த பொருளாதாரத்தை சேர்க்கறதுல அவன் என்ன செய்யறோன்னே அவனுக்கு என்ன செய்யல, தெரியல.
இந்த பண ஆசை, பைபிள் என்ன சொல்றது? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் என்ன செய்தான்? வேறாய் இருக்கிறது. ஆகவே இந்த பணம் 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 பணம்னு இருந்ததுனால அங்கே ஒரு ஸ்திரீ ஆண்டவர் மரிக்கிறதுக்கு முன்னால் நல்லதம்ங்கிற தைலத்தை உடைச்சி சீமோனுடைய வீட்டில் பரிசேயனாகி சீமோனுடைய வீட்டில் பந்தி இருக்கும்போது அதை உடைச்சி ஆண்டவர் காலில் ஊற்றி தலைமயிரால் என்ன செய்தா? கண்ணீரையும் விட்டு தொடச்சா அப்படின்னு இருக்குது. உடனே அங்கேருந்து யூதாசு என்ன நினச்சானா, இந்த தைலத்தை 200 பணத்துக்கு விற்று எவ்வளோ ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கலாம். நல்ல எண்ணம் தான். வேஸ்ட்டாக போகிற அந்த காசை பப்ளிக் ஒர்க்குக்கு என்ன செய்யலாம்? நம்ம பயன்படுத்தி இருக்கலாமே. இதை நம்ம செய்யாமல் இப்படி இந்த ஆண்டவர் இதுக்கு அனுமதி கொடுக்கத்தாரா அப்படின்னு சொல்லி அவன் சிந்தனை எல்லாம் எதில் இருந்தது? பணம் சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், இப்படியே நினச்சிது இருந்தது. அந்த சிந்தனை கடைசியில் எங்கே போயிடுச்சுது? இயேசுவையே காட்டி கொடுக்கக்கூடிய எண்ணத்திற்கு அவனை என்ன செய்யுது? கொண்டு விட்டுச்சு. இயேசுவையே காட்டி கொடுக்கக்கூடிய அந்த எண்ணத்திற்கு அது விதையாய் போச்சு. விதையா போச்சு. இன்றைக்கி நம்மள நம்முடைய எண்ணம் எல்லாம் எது இருக்குது? இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். எதற்காக ஏற்றுக்கொண்டோம்? இன்னைக்கு உலகத்தில் டீச்சிங்கில் லீடிங்கில் இருக்கக்கூடிய ப்ரீச்சிங் என்னென்னா ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். ப்ராஸ்பரிட்டினா பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு செய்தி தான் இன்னைக்கு நம்பர் 1 இருக்குது. எந்த சபையில் பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை மேன்மையாக்குவார், உன்னை பெரிய லட்சாதிபதி ஆக்குவார், உன்னை கோடீஸ்வரன் ஆக்குவார், இயேசு என்ன செய்யலாம்? ஏற்றுக்கொள்ளலாம். இல்லை, நீ இயேசு ஏற்றுக்கொண்டா ஆண்டவர் யாக்கோபிட்ட கேட்டால் என்ன சொல்லியிருப்பாங்க? அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா, யெகோவா தேவனை ஏற்றுக்கொண்டா என்னப்பா நடக்கும்? பாவி, ஆண்டவர் எனக்கு அன்றைக்கே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார் தெரியுமா? எங்கள் அப்பா அம்மா முதற்கொண்டு எல்லாருமே யார் காலில் வந்து விழ போகிறாங்க? என் காலில் தான் விழ போகிறாங்க. ஏன்னா ஆண்டவரை நான் உண்மையாக தேடுறேன், நான் ஆவியில் நிறைகிறேன், நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், எனக்கு தான் ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்னு கொஞ்ச நாள் கழித்து அவர் போய் போத்திபார் வீட்டில் அடிமையாக இருக்கும்போது, ஏப்பா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா இப்படி தானப்பா? அட ஆக்குவாருப்பா, ஆனால் இப்படியும் என்ன செய்யணும்? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்க. அநேகர் உட்பிரவேசிக்க பிரயாசப்பட்டாலும் அவர்களால் கூடாது. ஆசீர்வாதம்னு உடனே வருவாங்க, நெருக்கங்கள்னு வரும்போது என்ன செய்வாங்க? ஆகா, இதுக்குள்ளே நுழைஞ்சு போகணுமா? நம்மளால் ஆகாது. இதுக்குள்ளே பாடுகள் உபத்திரவங்கள் என்று வரும் பொழுது என்ன செய்வாங்க? கர்த்தரை விட்டு பின்வாங்கிடுவாங்க. இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு முன்னால நான் ஆண்டவர் என்னைய கூப்பிட்டு, பெஞ்சமின் வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? அட நீ அதெல்லாம் கேட்கக்கூடாது. நான் எங்கே கூப்பிட்டு போகிறேன்னு நீ செய்யணும், வரணும். ஓகே ஆண்டவரே, ஏன்னா அவர் அவ்வளவா நேசித்தேன், ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், அவர் மேலே அளவு கடந்த அன்பு வந்துடுச்சுது. 2 பேரும் சேர்ந்து அவரை ரொம்ப நினைச்சிட்டோம், நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அவர் மேலே அப்படியே பாசம் வைக்க ஆரம்பித்தா அவரை டிபெண்ட் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாக. நீங்கள் எங்கே கூட்டாலும் வர ஆண்டவரே. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா என்னப்பா நடக்கும்? அவர் என்ன பெரிய ஆள் ஆக்கிறேன் இருக்கார். கடைசியில் கொண்டு போய் எங்கே விட்டார்? கையை பிடிச்சி கூட்டு போனார், கொண்டு போய் பம்பாயில் கண்டாலங்கிற காட்டில் கொண்டு விட்டுட்டார். அங்கே பார்த்தா சிறுத்தையும் வரிப்புலியும் காட்டுவாசியும் தான் இருக்கான். காட்டுவாசிக்கும் வீடு கிடையாது. சரி, நல்ல பெட்டில் படுத்து கிடந்தவன், நல்ல அப்பார்ட்மெண்ட்டில் பம்பாயில் இருந்தவன், நல்ல சூப்பரான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தவன் இதை விட்டு என்ன செய்யிட்டாரு? காட்டுக்கு அனுப்பிட்டார். படுக்கிறதுக்காவது இடம் கொடுப்பாரான்னு பார்த்தா படுத்து அந்த காட்டுவாசி வீட்டில் படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சா தலை பூரா என்னது? கோமியமும் சாணியும் தான். பசிக்குதுன்னு சொல்லி, ஏன்னா சாப்பாடுலாம் அங்கே ஆயத்தம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிட்ட கொண்டு போனோம். ஆனால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. மழை காலம். அந்த பாட்டில் முதல்ல கூட்டி கொண்டு போகும்போதே அங்கே தான் கூட்டிகிட்டு போனார்.
கூட்டு போய் விட்டுட்டு அந்த காட்டுவாசி பாவப்பட்டு ஒரு அரை சப்பாத்தி, எனக்கு அரை சப்பாத்தி, சிஸ்டருக்கு ஒரு அரை சப்பாத்தி கொடுத்தாங்க. கொடுத்தா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன தெரியுமா, எருமாட்டு பாலை ஊற்றி பச்சை மிளகாயை அரைச்சி வச்சுருந்தான், கரைச்சிட்டாங்க. எனக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும். நல்லா பசியில் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு ராத்திரி பூரா எங்கே இருந்தேன்னு தெரியுமா, வெளியே தான் உட்காந்துருந்தேன். வயிறு பிடிங்கிச்சு. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே பசி, அதில் கொடுத்தா இப்படியா, வயிற்றுக்குள்ளே உள்ளதெல்லாம் என்ன செய்யிட்டு வெளியே கொண்டு, வெளியே புருன்னு சத்தம் கேட்குது. ஏன்னா என்ன இருக்குது இருட்டுக்குள்ள, கரும் சிறுத்தையும் புலியும் இருக்கக்கூடிய காடு. இன்றைக்கும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம், பார்க்க முடியல. பயங்கரமாக கண்டாலாங்கன்னு சொல்லக்கூடிய காடு, திக் ஃபாரஸ்ட்டு. இன்றைக்கும் அது வீடுகள்லாம் காட்டை அழிக்கலை, அப்படியே இருக்குது அந்த கண்டாலா காடு. லாரியில் போனவங்களுக்கு தெரியும், கண்டாலா காடு வழியாக போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ பயங்கரமான காடு. பாருங்கள், கொண்டு போனார். ரோட்டில் அலைஞ்சோம், சுவிசேஷம் அறிவித்தோம், பஸ் ஸ்டாப்பில் படுத்தோம், வீட்டு திண்ணைகளில் படுத்தோம். ஆண்டவர் என்ன சொன்னார், உன்னை வாலாக்காமல் கீழாகாமல் ஆயிருக்குன்னா ஆகலையா? நல்லா யோசிப்பார், செய்வார். ஆனால் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, ஓன் யோசனைப்படி நடக்காத. யூதாஸுக்கு நிறைய யோசனை இருந்தது, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். கடைசியில் அவருக்கு அந்த எண்ணம் வர்றதுக்கு ஒன்று சாத்தான் வந்தான். சாத்தான் வந்து அவனுக்கு என்ன டீச் பண்ணான் தெரியுமா, அவன் பார்த்து கொண்டிருந்த காரியத்தையே, அதாவது நெகட்டிவாலாம் டீச் பண்ண மாட்டான் சாத்தான் என்றைக்கும். சில பேர் நினைக்கிறாங்க சாத்தான் வந்து நெகட்டிவாகவே போதிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் நெகட்டிவாக அவன் போதிக்கிறவன் இல்லை, நீ நினைக்கிற மாதிரி. ஆதாமேவாளுக்கும் பாசிட்டிவாக தான் அவன் நினைச்சு தான் டீச் பண்ணான். அதே போதனை தான் யூதாஸு கொடுத்தான். யூதாஸ், பார்த்தியா இந்த ஆண்டோடைய வல்லமையை, பார்த்தியா அவருடைய பராக்கிரமத்தை, பார்த்தியா? அது லூக்கா 4:30 ஒரு நாள் இந்த யூதர்களெல்லாம், பரிசேயர்கள் சதுசேயர்லாம் சேர்ந்து இவர் ஒரு பெரிய ஒரு மலை உச்சியில் கொண்டு விட்டு கீழே பெரிய பள்ளம், இவரை தள்ளி விட்டு கொலை செய்யும்னு என்ன செய்தாங்களாம், கொண்டு போனார்கள். இவர் சில காரியங்கள் தெய்வீகத்தை பற்றி சொல்லும் பொழுது அவர் மேலே கோபம் வந்து பெரிய மலை உச்சியில் கொண்டு விட்டு என்ன செய்தாங்களாம், கொலை செய்யணும்னு கொண்டு போனாங்களாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அதை பார்க்கிறோம். இயேசு என்ன செய்தாராம், அவர்கள் நடுவில் இருந்து மறைந்து போனார். என்ன செய்தாரு, மலை உச்சியில் போயிட்டு, எங்கடா இயேசுவை கொண்டு வந்த இயேசு எங்கடா, இங்கே தான் நின்னாருப்பா, இங்கே தானே பிடிச்சிட்டு வந்தோம், ஆளை காணுமே. யூதாஸுக்கு அப்படியே கை தட்டினான். பிசாசு என்ன செய்தான், பூஸ்டப் பண்ணான். பார்த்தியா இந்த இயேசு எவ்வளவு அப்படியே மாயா மாதிரி நினைச்சிறாரு, மறைஞ்சு போயிடார். இன்னொரு தடவை யோவான் சுவிசேஷத்தில் நீ வாசித்து பார்ப்பன்னா, அவரை கல்லறிந்து கொலை செய்யும்படி என்ன செய்தாங்க, அவரை கொண்டு போகிறாங்க. யோவான் சுவிசேஷம் 8:59 இயேசுவை கல்லறியும்படி என்ன செய்கிறாங்க, கொண்டு போகிறாங்க. கல்லறியும்படி என்ன செய்கிறாங்க, கொண்டு போகிறாங்க. இயேசு என்ன செய்யிட்டார், மறைஞ்சு போயிட்டார். பிசாசு பாசிட்டிவாகவே பேசுகிறான். இயேசுடைய வல்லமையை பார்த்தியா, என்ன பராக்கிரமம். அவர் யாராவது கல்லெறிய வந்தா, கொலை செய்ய வந்தா, அவர் என்ன செய்வார், என்ன செய்வார், ஊமைங்களா, என்ன செய்வார், மறைஞ்சு போயிடுவார். சொல்லி சொல்லி அவனை அப்படியே பூஸ்டப் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இவன் உள்ளம் பூரா என்ன செய்யுது, இயேசு மறைஞ்சிடுவார் இயேசு. இந்த நேரத்தில் தான் பிரதான ஆசிரியர்கள், அதிகாரிகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, இயேசுவை கொலை செய்வதற்கு தேடிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு அங்கெல்லாம் ஆட்கள் இருக்கிறனால இவனுக்கு அந்த நியூஸ் வந்துச்சு. வந்த உடனே, ஆஹா பணத்துக்கு பணம், இயேசு என்ன செய்வார், பிடிக்க வரும்போது 2 தடவை கொலை செய்ய வரும்போதே என்ன செய்யிட்டார், தப்பிச்சிட்டார். யூதாஸுக்கிட்ட பிசாசு பேசுகிறான், நீ சும்மா காட்டி கொடுக்கறதுக்கு பணத்தை வாங்கிக்கோ. பணத்துக்கு பணம் கிடச்சிது, இயேசுவும் என்ன செய்வார், தப்பிச்சு ஓடி போயிடுவார், தப்பிச்சு ஓடி போயிடுவார் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய. அதான் அவன் என்ன செய்தானா, அந்த பிரதான ஆசிரியரோடு கூட யோசனை பண்ணி, நான் இயேசுவை காட்டி கொடுக்க ஒரு டீல் பேசுகிறாங்க. நீங்கள் என்னப்பா செய்வாங்க, உனக்கு வெள்ளிக்காசு 30 வெள்ளிக்காசு என்ன செய்கிறோம், தாரோம்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யிட்டாங்க, பேசிட்டாங்க. அப்போ பேசி இவன் எல்லாம் வாங்கிட்டாங்க.
அவன் அதுக்கு டீல் பேசி அதுக்கு என்னென்ன செய்யணும் எல்லாம் சொல்லிட்டான். எப்பா நான் வந்து சீசர்கள் எல்லாம் ஒன்று போல் தாடி வளர்த்து மயிர் வளர்த்துருப்பாங்க, யாருன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியாது, இயேசுவை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, குறிப்பிட்ட நாளில் நாங்கள் என்னச்சும் ஜெபம் பண்ண போகிறதா நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஏசாமி பிளான் பண்ணியிருக்காரு. அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போவோம், அங்கே நானும் போவேன். நான் யாரை பிடிச்சி அப்படியே ரபி வாழ்க்கைன்னு அவரை வாழ்த்தி நான் அப்படி முத்தம் கொடுக்கணும், அந்த பாசத்தில் கொடுக்க மாதிரி கொடுப்பேன். கண்டுபிடிச்சிக்கோங்க, அவர் தான் யார்? இயேசு. இவனுடைய என்ன மறைஞ்சு. அதே மாதிரி இயேசுவை பிடிக்க வந்தாங்க, முத்தம் கொடுத்தான், பார்த்துட்டாங்க, திருந்தாலும் கிளாரிஃபை பண்ணுறாங்க இந்த பிரதான போர்ச்சவர்கள்லாம். ஹே யார்ப்பா இயேசு? ஆண்டவர் சொன்னார் நான் தான் அப்படின்னு சொன்னார். நான் தான் சொன்ன உடனே போர்ச்சவர்கள் எல்லாம் என்ன செய்தாங்களா, நடந்த காரியம் வேதத்தில் எழுதப்பட்டது, அப்படியே என்ன செய்தாங்க, பின்னிட்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. யூதாஸ் அப்படியே கிளாப் பண்றான், ஆஹா வல்லமை வெளிப்பட்டது. நடந்த காரியம் யா வல்லமை. பிசாசானவன் உனக்கு போதனை செய்து உனக்குள்ளாக இருந்து உன்னுடைய சிந்தைகளை பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்து தூண்டி கொண்டு இருக்கும் பொழுது நடக்கக்கூடியவை எல்லாம் உனக்கு பாசிட்டிவாகவே தான் தெரியும். நெகட்டிவ் தாட்ஸுக்கு அவன் விடவே மாட்டான். ஓகே நான் போகிற பாதையில் கரெக்டாக எல்லாம் நடக்குது, நடந்துக்கிட்டே இருக்கும். விழுந்த உடனே கை தட்டுறான், ஜெயிக்க போகிறோம். பின்னிட்டு விழுந்தார்கள். திரும்ப எழுந்து வந்தா யாரா நான் சொன்னா, திரும்ப ஆண்டவர் தம்முடைய வல்லமையை கொஞ்சம் மட்டுப்படுத்திட்டார். அவருடைய வல்லமைக்கு முன்னால் எவனும் நிற்க முடியாது. ஆனாலும் அவர்களுக்கு என்ன செய்தார், கையழிச்சு பிடிச்சிட்டு கொண்டு போன பிறகு இவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துடுச்சு. சாத்தானும் போயிட்டான். இவளும் முடிஞ்ச பிறகு தான் சாத்தான் இவனை விட்டு என்ன செய்யறான், போறான். சாத்தான் போன பிறகு மரணத்தின் சம்பவத்தில் நடந்த காரியங்கள் இது. நான் கதை சொல்லிக்கிட்டு இருக்கல, நல்லா கவனிக்கணும். சாத்தான் இவனை விட்டு போன பிறகு இவன் சிந்திக்கிறான், ஐயோ இயேசுவை பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, அந்த விசாரணை இடத்துல போய் தப்பிச்சு போயிடுவாரா. ஒவ்வொரு இடமா போய் பார்க்குறான், நோட் பண்ணுறான். அவமானப்படுத்தப்பட்டார், அடிக்கப்பட்டார். விசாரணையில் இவருக்கு விரோதமாக எல்லாம் என்ன செய்யிட்டு சிலுவையில் அறைவதற்கு சாதகமாக விசாரணை முடியுது. காட்டி கொடுத்தான். நடக்கிற காரியத்தெல்லாம் பார்த்தா ஐயோயோ இவர் தப்பி போகிற நினச்சே இவர் என்ன செய்யலை, தப்பி போகலையே, என்ன நடக்குமோ அப்படின்னு நினச்சா கடைசியில் மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. இவன் நேரே ஓடி போனான். யாருக்கிட்ட? பணம் கொடுத்த பிரதான ஆசாரியர்கள் இடத்துல போனான், தேவாலயத்துக்கு போனான். அவன் போய் கதறான், கூப்பாடு போடுறான். காலம் கடந்து போச்சு. என்ன கூப்பாடு போட்டான்? வாசி கேட்பான் அந்த வசனத்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசி கேட்போமா? அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ், அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன உண்பாடு என்றார்கள். நல்லா கவனிங்க. திக்கிறான், ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே, ஐயோ எங்க ஏசப்பாவை காட்டி கொடுத்துட்டேனே. யார் கதறா, யார் கத்துறது? யூதாஸ். அவனுடைய உண்மையான சுபாவம் வெளிப்பட்டு, ஐயோ நான் காட்டி கொடுத்துட்டேனே, நான் பணாசைக்கு என்னை ஒப்பு கொடுத்துட்டேனே, காட்டி கொடு. கடைசியில் ஆண்டவர் சொன்னார், ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும். ஆண்டவர் நீ மறுதளிச்சு போனோன்னா தேவனுடைய குமாரனை காலின் கீழே போட்டு மிதித்து அவருடைய இரத்தத்தை நினைச்சிற. அவர்களை புதுப்பிப்பது. ஆமாம், ஆண்டவர் நீ மறுதளித்து போவையானால் மறுபடியும் நினைச்ச முடியாது, புதுப்பிக்க முடியாது. தேவனை காட்டி கொடுக்கிற சுபாவம் இன்னைக்கு அநேகருக்குள்ள அதான் இருக்குது. ஆண்டவர் என்ன செய்யறது?
காட்டி கொடுக்கிறது. காட்டி கொடுக்கறதுன்னா என்ன? காட்டி கொடுப்பதுன்னா இவர் தான் இயேசு. இவர் தான் இயேசு. எப்படி காட்டி கொடுத்துறது? இவர் மரணத்திற்கு, நீங்கள் யாரை மரணத்திற்கு பாத்திரமானாய் நினைச்சிருக்கீங்களோ அந்த சபிக்கப்பட்ட இயேசு இவர் தான் என்று காட்டி கொடுப்பது. காட்டி கொடுக்கும் சுபாவம் என்பது உன் மூலமாக இயேசுவை எப்படி காட்டுறது? இயேசுவை பரிசுத்தமுள்ள ஆண்டவராய் சர்வ வல்லமை பொருந்தினவராய் காட்டும்படியாக உன்னையும் என்னையும் தேவன் அழைத்தார். ஆனால் இன்றைக்கு நீ எப்படி காட்டி கொடுக்கிற? உபச்சாரத்துக்கு துணை போகிற கிறிஸ்துவாக, உபச்சாரத்துக்கு துணை போகிற கிறிஸ்துவாக. ஒரு நாளில் ஒரு பாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், எங்க உங்களுக்கு தெரியுமா தருமபுரியில் ஒரு கணக்கெடுப்பு எடுத்து வச்சுருக்கோங்க. தருமபுரி மாவட்டத்தில் 2 மனைவி வச்சிருக்கிற பாஸ்டர்ஸு இத்தனை பேர் 60 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிதாங்க. தூக்கி வாரி போட்டுடுச்சு. 2 மனைவி வச்சிருக்கிற அன்னைக்கு இது சொல்லினது வந்துட்டு கிட்டத்தட்ட 15-20 வருஷத்துக்கு முன்னால். இப்போ எத்தனை பேர் அப்படி இருக்காங்களே எனக்கு தெரியாது. இப்போ கணக்கு எடுத்து பார்த்தா தான் தெரியும். அது மறைஞ்சி போய் இப்போ உலகளாவிய அளவில் ட்ரெண்ட் ஆகி போச்சு. பிரபலமான ஊழியக்காரர்கள் கூட மனைவியை என்ன செய்யலாம், எந்த முகாந்தரம் இல்லைன்னாலும் தள்ளி விட்டுட்டு இன்னொரு பொண்ணை என்ன செய்யலாம், அவங்க சர்ச்சுக்கு வர பிள்ளையோ அவங்க கூட ஊழியத்துக்கு வர பிள்ளையோ கட்டிக்கிடலாங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே ஊழியமே நினச்சிட்டு போயிடுச்சு. ஊழியமே அது தப்பு இல்லைங்கிற அளவுக்கு என்ன செய்யிட்டு மாறி போச்சு. இது யாருடைய போதனை? யூதாஸுக்கு சாத்தான் போதிச்ச மாதிரி இன்னைக்கு உனக்கும் எனக்கும் சாத்தான் போதிக்க ஆரம்பிக்கிறான். திஸ் இஸ் ஓகே, திஸ் இஸ் நத்திங், யூ கேன் டூ எனிதிங், நீ என்னன்னாலும் செய்யலாம், நீ இப்படி இருந்துக்கோ, நீ அப்படி இருந்துக்கோ, நீ அவுத்து போட்டு ஆடு, நீ ட்ரெஸ்ஸு அரைக்குறையாக நினச்சிக்கோ, உடுத்திக்கோ, எப்படினாலும் நாசமாக போ. ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், கட்டுக்கிடவே மாட்டார். கிருபை இருக்கிறது, கிருபை இருக்கிறது, கிருபை இருக்குது, ஆண்டவர் கிருபையினால் உன்னை ரட்சிப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஓடி போய் எங்கே விழுந்துடுறாங்க அநேகர். இன்றைக்கு அல்லது ஒரு பொழுதும் இல்லை. மனுஷனாக நீ இன்னைக்கு இருக்கிற இன்னும் 100 வருஷம் இருப்பேன்லாம் நீ என்ன செய்யாத. நானும் கனவு காணக்கூடாது, நீ என்ன செய்யக்கூடாது. பெரிய காற்று அடிச்சுன்னா புல்லின் பூவை போல் அது என்ன செய்கிறான், அந்த எதெல்லாம் பறந்துடும். புல்லை போல் அவன் என்ன செய்கிறான், காஞ்சி சருகா போயிடுறான். காஞ்சி என்ன செய்கிறான், சருகா போயிடறான். நீ என்ன தான் அழகாக ட்ரெஸ் பண்ணாலும், எவ்வளோதான் அப்படியே டைனமிக்காக அப்படியே ஷோ பண்ணாலும் உள்ளே இருக்கிறது என்னது தான், மண். என்னது அது எப்போ கரைஞ்சி போகணுன்னு நிச்சயாது, மண்ணுக்கு மண்ணாக போகணுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கே நேரம். ஆண்டவர் சொல், இன்றைக்கு ரட்சித்தே நாள், இதுதான் அனுக்கிரக காலம். இன்னைக்கு நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இன்றைக்கு ஆண்டவருக்கு உன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்காவிட்டால், யூதாசுக்கு ஆனதை போல தருணமே வாய்க்காமல் என்ன செய்யும், போய்விடும். அவன் தன்னுடைய முடிவை தேடிக்கொண்டான். எப்படி தேடிக்கொண்டான்? தானாகவே தேடிக்கொண்டான். தற்கொலை பண்ணி நிச்சயிட்டான், செத்து போயிட்டான். தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு சாலமோன் மூலமாக சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிட்டு, அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குமா? இருமாப்பா இருக்கும். இருமாப்பா இருக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மேன்மைக்கு முன்னானது. அழிவு வருமுன்னால மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குமா? இருமாப்புனா என்ன? திமிரா இருக்கும். திமிர்னா என்ன? ஏய், யார் சொல்கிறேன் நான் கேட்க மாட்டேன், ஏ போடா, நான் இப்படி தான் இருப்பேன், நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறது. ஒரு தாழ்மை என்ன செய்யாது, அவனுக்குள்ள வராது. கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, திமிராக இருப்பாங்க. இவன் வாழ்க்கையில் ஒரு உணர்வு வேணும், உணர்வு வேணும். தேவனுடைய நல்லவனாக படைத்தாரு, நல்லவனாகவே தான் நீ இருக்கணும். கெட்டவனாக மாற்றுறது யாரு? உன்னுடைய எண்ணத்தை சிறகடிக்க செய்து
உன்னுடைய எண்ணத்தை பாசிட்டிவாகவே சிந்திக்க வைத்து உன்னை என்ன செய்வான்? யூதாசை தள்ளியதை போல படுகுழியில் சாத்தான் என்ன செய்வான்? பாசிட்டிவாகவே உனக்கு திங்கிங் வருதுன்னா அது கரெக்டுன்னு நினச்சிடாத. வேதத்தோடு ஆராய்ந்து பார்த்து வேதத்தின்படி நடக்கிறேன்னா, கர்த்தருடைய நியமங்களுக்கு ஏற்று என்னுடைய வழியை கொண்டு போயிட்டு இருக்கனா அப்படிங்கிறத நீ என்ன செய்ய. இப்போ மனிதன் உருவாக்கப்பட்டான், இவன் பிசாசானவனுடைய கரத்தில் இருக்கிறானா அல்லது தேவனால் தெரிந்தெடுக்கப்படுவதற்கு என்ன தகுதி அப்படின்னா அதுக்கு தகுதியே கிடையாது. தகுதியே நீ படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், நீ உயர்ந்தவனாக இருக்கலாம், தாழ்ந்தவனாக இருக்கலாம், நீ யாராக இருந்தாலும் சரி, யாரை வேண்டுமானாலும் தேவன் என்ன செய்வார்? தம்முடையவர்களாய் தெரிந்து கொள்ள முடியும். லூக்காவில் நான் வாசிக்கும் பொழுது அதுதான் வாசிக்கிறேன். என்ன வாசிக்கிறேன்? 23ஆம் அதிகாரம் 40-41 வசனத்தை மறுபடி வாசிக்க கேட்போமா? லூக்கா 23:40-41. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு, தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை நினைச்சுதாரான் கடிந்து கொண்டார். 2 பேரும் திருடன் தான். 2 பேரும் யாரு தான்? திருடன் தான். நீயும் திருடன் தான். ஹலோ, நீயும் திருடிதான், நானும் 2 பேருமே திருடன் தான். ஆனால் ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான், ஒருத்தன் கைவிடப்பட்டான். ஏற்றுக்கொண்டவனுக்கு காணப்பட்ட மனப்பான்மை என்ன? ஒரு உணர்வு. என்ன உணர்வு? ஆமா, பார்த்துக்கிட்டு இருக்கான். உலகமே என்ன சொல்லுது? நல்லா கவனிக்கணும். உலகத்திற்கு எதிரான ஒரு உணர்வு. அங்க காணப்பட்ட பிக்சர் அதுதான். என்ன பிக்சரு? உலகமே சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்களேன். 35ஆம் வசனத்தில் அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, லூக்கா 23:35 வசனம், ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ளட்டும் என்றான். அதிகாரிகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஆஃபீஸர்ஸ்னால் அந்த நாட்டில் ஆஃபீஸர்ஸ் யார்? பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர், பரிசேயர், எல்டர்ஸ், இவங்க தான் யார்? அதிகாரிகள். சரியா? ஒருவேளை கவர்மெண்ட் சர்வன்ஸாக கூட இருக்கலாம். 2வது போர் சேவகர் என்ன செய்கிறாங்க? அவர்களும் அவரை இகழ்ந்து, நீ கிறிஸ்துவானால் என்ன செய்ய, உன்னை நீயே ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் என்ன செய்தாங்க. இப்போ உலகமே என்ன செய்யறது? அதிகாரிகள் மட்டுமல்ல, ஜனங்கள் பார்த்து கொண்டிருந்து நின்றிருந்தவர்களும் அவரை இகழ்ந்தார்கள். அது என்ன சொல்லுதுன்னா, ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள், அவர்களுடனே கூட அதிகாரிகளும் இகழ்ந்தார்கள். அப்படின்னா ஜனங்களும் அவரை இகழ்ந்தார்கள், அதிகாரிகளும் அவர்களோடு சேர்ந்து தேவனே. அப்போ டோட்டல் உலகமே யாருக்கு எதிராக இருக்குது? இப்போ உலகத்தினுடைய சிந்தையே யாருக்கு எதிராக இருக்கிறது? ஆமாம், ஆண்டவருடைய சிந்தைக்கு எதிராக இருக்கிறது. இப்போ இதை 2 கல்லர்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உலகமே இப்படி போகுது, உலகமே இதை செய்தால் என்ன தப்பு, இப்படி செய்தால் என்ன தப்பு? எப்போ உலகத்தில் உள்ளவங்கெல்லாம் செய்யும் போது நான் மட்டும் தனியாக செய்யணுமா? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய மனசில் வரக்கூடிய ஒரு எண்ணம் என்னன்னா, உலகமே என்ன செய்யுது, இப்படி செய்து, உலகமே இந்த காரியத்தை செய்து, உலகமே இதை கொண்டாடுகிறது, நான் ஏன் கொண்டாடக்கூடாது? நான் ஏன் இப்படி நடக்கக்கூடாது? நான் ஏன் இந்த காரியத்தை உலகத்தார் செய்வதை போல செய்யக்கூடாது? உலகத்தாரெலாம் சிப்பு வைக்கிறாங்க, நான் மட்டும் சிப்பு வைக்கக்கூடாது. கடைசியில் அதில் தான் வந்து நிற்கும். இன்னைக்கு அங்கே வச்சுட்டாங்க, இங்கே வச்சுட்டாங்கன்னு யூடியூப்பில் எங்கெல்லாமோ வச்சுட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சிப்பு வச்சுட்டான். கடைசியில் நம்மளும் என்ன செய்ய போகிறோம்?
அது அப்படியே டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது. இல்லை அப்படி தானே? டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் வரும், சீக்கிரம் வந்துட்டோம். வருகையின் சிப்பு வைக்கணும். உலகத்தாரெல்லாம் வைக்கிறாங்க, நம்ம ஏன் வைக்கக்கூடாது? வேதம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது, நெற்றியிலாவது வலது கரத்திலாவது அந்த மிருகத்தின் முத்திரை தரித்து கொள்ளுகிறவன் அந்த ராஜ்யத்துக்குள்ள, அந்தி கிறிஸ்துக்கு சொந்தமானவன் அவன் எங்கே போக முடியாது? உலகமே இதை செய்யுத, நாமே செய்யக்கூடாது. கேட்காத. இந்த கள்ளர்களில் 2 பேரில் ஒருத்தன் உலகத்தார் செய்ததை அவன் செய்கிறான். ஆமாம், நீ கிறிஸ்துவானால், அவங்களாம் சொல்கிறது கரெக்டு தானே? நீ கிறிஸ்துவானால் ஒன்றை ரட்சிக்கத்துட்டு எங்களையும் ரட்சித்து கீழே மொத்தமாக 3 பேரும் சேர்ந்து என்ன செய்வோம்? கேட்டானா கேட்கலையா? ஒருத்தனை பார்த்து 2 பேர் 2 பக்கம் இருக்காங்க. ஒருத்தனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மெய்யாகவே சொல்லிக்கிறேன், இன்றைக்கு நீ என்னோட கூட நான் இருக்கிற இடத்துல நீ இருப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்லணுமா? நான் இருக்கிற இடத்துல இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்த்து அவர் சொல்லணும். அதுக்கு என்ன வேணும்? அந்த கள்ளன் தன்னை உணர்ந்தான், தன்னுடைய தவறை அவன் நிச்சயதான். நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுறோம்ப்பா. அவர் என்னப்பா செய்தார்? அவர் பரிசுத்தர்ப்பா, ஒரு பாவமும் செய்யலப்பா. உணர்வு, அவரை குறித்த உணர்வு, தெய்வத்தை குறித்த உணர்வு, தன்னை குறித்த இந்த 2 தான், வேற ஒன்றும் இல்லை. பெரிய தலைகீழெல்லாம் நீ நிற்க வேண்டாம். உணர்வு, அவரை குறித்த உணர்வு. அவர் யார்? நீ நேசிப்பவர். பாட்டு பாடினால, தாய் மறந்தாலும் மறக்கிறது இல்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுக்காத தேவன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உன் பாவத்தை அகற்றினார், கடலின் ஆழத்திலே எரிந்து போட்டார். ஹல்லேலூயா. அவ்வளவு அன்புள்ள ஆண்டவர், நேசிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன அவர் நேசிக்கலன்னா இன்னைக்கு ஒரு பொறுக்கியா மெட்ராஸில் வந்திருப்பேன், ரவுடியா இருந்திருப்பேன். இன்னைக்கு உன்னை நேசித்ததுனால தான் எல்லாரும் ஆண்டவர் யார்? இயேசு வெளிநாட்டு சாமிங்கிற நேரத்தில் நீங்கள் வந்து உட்காந்து அவர் என்னுடைய ஆண்டவர்னு பாசமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஏன்? அவர் உன்னை நேசித்ததுனால் உன்னை அழைத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை குறித்த உணர்வு, அவர் யார், அவர் யார், அவர் யார் என்ற உணர்வு என்ன செய்யணும்? உனக்குள்ளே என்ன செய்யணும்? சர்வ வல்லமையுள்ளவர், சகலத்தையும் உருவாக்கினவர், அவர்கிட்ட இல்லாத ஒண்ணுமே, எல்லாத்தையும் திரளாய் கொடுக்கிற தேவன் யாரு? நம்மை அழைத்த, நம்ம உருவாக்கின. ஆமா, அவர் அந்த வானத்தின் எதை திறப்பாராம்? கதவை திறக்க மாட்டாரு. கதவை திறந்தா மொத்தமாக கொட்டிடும். அதனால அந்த ஜன்னல் கதவு, பலகணிங்கிறது என்னது? இந்த ஜன்னல் கதவை தான் கொஞ்சம் திறப்பான். வானத்தின் பலகணியில் திறந்து அதை திறந்தாலே நம்மளுக்கு இடங்கொள்ளாமற் போக மாட்டேன். நிச்சயமா போதும் சாமி, போதும் சாமி, போதும் ஆண்டவரே, தரலாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உனக்கு என்ன செய்யுமா? ஆஸ்தியும் பாஸ்தியும் பெருகும். ஹல்லேலூயா. குறைவில்லாத ஒரு வாழ்க்கை உனக்கு கொடுப்பான். ஆனால் அவரை நீ தெரிஞ்சுக்கணும் யாருன்னு சொல்லி உன்னையும் நீ புரிஞ்சுக்கிடணும் யாருங்கிறத. தகுதிக்கு மிஞ்சி ஆடாத, தகுதிக்கு மிஞ்சி ஆடாத. தாடி வளர்த்துட்டேன், டை கட்டிட்டேன், நல்ல சூப்பராக ஒரு பேண்ட் போட்டிருக்கேன், நல்ல ஷூ போட்டிருக்கேங்கிறதுக்காக பெரிய மாஸ்டர்னு சொல்லி என்ன செய்யாத, ஆடாதன்னு என்ன பார்த்து அவர் செய்வார்? நீ யாரு? நீ ஒன்றும் கிடையாது. இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய மண்ணு. நீ யாரு? மண்ணு, ஒரு புல்லு. அப்படின்னா என்ன செய்யும்? புல் உலர்ந்து பூ உதிரும். அப்படிதானே? அப்படிதானே வசனம் சொல்லுது. புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே புல், பூவை போல இருக்கிற நாம உதிர்ந்து போகிறவர்கள். என்னைக்கு நம்ம வாழ்க்கைன்னு கிடையாது, மண்ணுக்கு மண்ணா போகும். ஆனால் உன்னுடைய ஆத்மா பரலோகத்தை சேர வேண்டுமானால், பரலோகத்தை அடைய வேண்டுமானால், அவரோடு கூட நீ இருக்க வேண்டுமானால், உன்னை குறித்த உணர்வு, அவரை குறித்த ஒரு அவரை உணரணும். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன், மனமாற அவர் மனுபுத்திரன் கிடையாது. சொல்லியும்
செய்யாதிருப்பாரோ. எங்கே 2-3 பேர் இயேசு என்ற என்னுடைய பெயரில் கூடி வருவீங்களோ அங்கே நான் கண்டிப்பாக என்ன செய்வேன், இருப்பேன்னு சொன்னால் அவர் இருப்பார். அவர் உணரக்கூடிய உணர்வு உனக்கு இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மத்திலே இருக்கிறார். அவர் வந்துட்டாலே உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கும், சந்தோஷம் வரும். நீ அங்கே இருக்க மனிதனா இங்கே இருக்க மாட்ட, நீ மாற்றப்படுவாய். வேதம் தான் சொல்லுது, வேறு மனிதனாவாய். அவன் எப்படி ஆயிட்டானா, ஆவியானவர் அவனுக்குள்ளே வரும்பொழுது, இந்த ராஜாக்களுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் வருவார், நீ தீர்க்கதரிசனம் சொல்லுவ, அவன் எப்படி மாறிடுவானா, வேறு மனுஷனாவான். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய சுபாவங்கள் மாறி போகும், உன்னுடைய குணம் மாறி போகும், உன்னுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. ஆகவே உணர்வுள்ளவனாய் மாறணும். இந்த உணர்வுள்ளவனாய் மாறணும்னா முதல்ல நமக்கு என்ன தேவை தெரியுமா? ஆண்டவர் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன செய்கிறார், கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு என்ன செய்கிறாரு, எதிர்த்து நிற்கும் பொழுது நீ உன்னை உணரவே முடியாது. நல்லா கவனிங்க, எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனை தான் ஆண்டவர் நேசிக்கிறார். ஏன்னா அவரே தன்னை தாழ்த்துகிறதுல தான் குறியா இருந்தார். தன்னை சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை என்ன செய்தாராம், தாழ்த்தினார். அப்போ நீயும் நானும் எவ்வளவு தாழ்த்தணுமா வேண்டாமா? ஏய், சத்தம் வரக்கூடாது. நம்மை தாழ்த்த வேண்டும். உன்னை மேன்மைப்படுத்துவார். ஆனால் மேன்மைக்கு முன்னானது நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார், மேன்மைக்கு முன்னானது. அமெரிக்காவில் ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு ஒரு ஜனாதிபதி பிரசிடெண்டில் எலெக்ட் ஆனார். ஆப்ரஹாம் லிங்கன் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்ட்டு ஒரு ஜனாதிபதி வந்தார். ஜனாதிபதி வரும்பொழுது முதல் செனட் மீட்டிங் அவர் உரையாற்றணும். அதில் ஜனாதிபதி உரையாற்ற எழுந்து நிற்கிறார். எழுந்து நின்று மைக்குக்கு முன்னால் பேச வரும்பொழுது அங்கே இருந்த ஒரு பெரிய பணக்காரன், அவனுக்கு ஆப்ரஹாம் லிங்கன் ஒன்றுக்கும் உதவாத ஒரு ஏழை, ஒரு கேவலமானவன், இவன் ஆட்சி பண்ண போகிறானா அப்படின்னு உடனே அவனுக்கு இவன் எப்படியாவது ஷேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு நின்று, ஒரு பெரிய பணக்காரன் அந்த செனட் மீட்டிங்கில் எந்திரிச்சு நின்று, ஆப்ரஹாம் லிங்கன் உனக்கு தெரியுமா, நீ எங்கள் வீட்டுக்கு உங்கள் அப்பா ஷூ செய்கிற வேலை செய்துட்டு இருந்தார், எங்கள் வீட்டாருக்கு எல்லாருக்கும் உங்கள் அப்பா தான் ஷூ செய்து கொடுத்தாரு தெரியுமா, யூ ஆர் எ சன் ஆஃப் எ ஷூ மேக்கர். ஒரு ஷூ செய்யக்கூடிய, ஒரு செருப்பு செய்யக்கூடிய ஒரு மனிதனுடைய பையங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னாராம். உடனே செனட்டே கைத்தட்டி நிச்சயதான் அவர் கேவலம் பண்ணி சிரிச்சாங்களாம் அமெரிக்கா ஜனாதிபதியை. உடனே இவர் மைக்கில் ஆமாம் எனக்கு நல்லா தெரியும், எனக்கு ஞாபகம் இருக்குது, உங்கள் வீட்டுக்கு முழு செருப்பும் யார் தான் செய்து கொடுத்தா, ஷூவும் எங்கள் அப்பா தான் செய்து கொடுத்தாரு. அவர் ஒரு வேலை செய்தால் தன்னுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் அதில் வைத்து ரொம்ப லயித்து செய்வார். உங்களுக்கு சிறந்த செருப்புகளை செய்து கொடுத்தாரு. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, சின்ன பையனாக இருந்தாலும். ஒருவேளை அவங்க செய்த ஷூவில் ஏதாவது தப்பு இருக்குதா, தப்பு இருந்ததுன்னா என்கிட்ட கொடுங்க, உங்களுக்கு நான் ஒரு நல்ல ஷூ என்ன செய்கிறேன், செய்து தாரேன். ஏன்னா எங்கள் அப்பாவுடைய தொழிலை நான் ரொம்ப மதிக்கிறேன். அந்த தொழில் மேலே ஒரு கவனம் வைத்து அது மேலே சிறப்பு கவனம் செலுத்தி அந்த வேலையை செய்கிற ஒரு தகப்பனுக்கு பிள்ளையாக பிறந்தது குறித்து நான் பெருமை அடைகிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஷூ ஏதாவது அவர் செய்து கொடுத்ததில் தவறாக தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு நான் ஒரு எங்கள் அப்பாவை போல் நல்ல ஷூவை கவனம் எடுத்து செய்து தரணும். வெக்கப்பட்டு உட்காந்துட்டாராம் அந்த ஆள். எல்லாரும் தலை குனிஞ்சு இருந்தாங்களாம். அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, nobody can harm you unless you give them permission. எல்லாம் யோசித்து பாரு, இன்றைக்கி அந்த தாழ்மை நம்மக்கிட்ட இருக்குதா? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே ஆபிரகாம் லிங்கன் நான் சொன்னேனுங்கிறதுக்காக அவரே நினச்சிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, ஆமாம், உனக்கு சிந்திக்கக்கூடிய எண்ணத்தை கொடுத்தார் என்பதற்காக மனம் போல் என்ன செய்யாத, ஆகாயத்து பறவை மாதிரி பறக்க விடாத உன் எண்ணத்தை. ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே யூதாஸில் காணப்பட்ட
அந்த பிசாசுடைய சிந்தனைகளை என்னை விட்டு அகற்றும். கேட்கலாமா? எல்லாம் மலங்கால் படிக்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, என்னுடைய சிந்தைகளை நான் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். உம்மை போல என்னை மாற்றுங்கப்பா. கல்வாரி சிலுவையில் எனக்காக பட்ட பாடுகள் எல்லாம் அது ஒரு நாள் வீணாய் போகிறதில்ல. உம்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவன் தம்மை போல மாற்றுவதற்காக தான் உன்னையும் என்னையும் உருவாக்கினார். ஆனால் எல்லாரும் பாவம் செய்து அந்த நல்லவன் என்ற அந்த நல்லவள் என்ற பெயரை இழந்து போனோம். எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையை நாம் இழந்து போனோம். நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை. அவரை போல நல்லவனாக படைத்த நாம் நம்முடைய எண்ணத்தினால் யூதாசை போல நாம் வீணர்களாய் மாறி போனோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த கள்ளனுக்கு காணப்பட்ட உணர்வு, தன்னை குறித்த உணர்வு, இந்த தெய்வத்தை குறித்த உணர்வு, தெய்வம் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை என்ன, நீ வேதத்தை வாசித்தாதான் அவரை நீ உணர்ந்து கொள்ள முடியும். நீ அவரை ஏற்றுக்கொண்டாதான் அவரை நீ உணர முடியும். அவர் ஏற்றுக்கொள்ளாதபடி தெய்வத்தை உணரக்கூடிய உணர்வு உனக்கு வரவே வராது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரே உம்மை உணரணும்பா. என்ன நான் யாருன்னு உணரணும். அவர் சாதாரண மண்ணு ஆண்டவரே. நான் உலர்ந்து போகக்கூடிய ஒரு புல்லை போல உள்ளவன். என்ன நான் உணரணும்பா. தகுதிக்கு மிஞ்சி நான் எண்ண வேண்டியதற்கு அதிகமாய் என்னை குறித்து நான் எண்ணி நான் கெட்டு போனேன். நான் அழிந்து போனேன் ஆண்டவரே. என்னை மறுபடியும் கை தூக்கி எடுங்கப்பா. யூதாஸ் சென்ற இடத்திற்கு அப்படி என்னும் போல சென்று அவன் நினைச்ச மாதிரி நடக்கும்னு நினைத்து இந்த பாசிட்டிவ் காரியத்தை சாத்தான் காட்டி 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 உலகமெல்லாம் இப்படி போகுதேன்னு அந்த ஒரு கல்ல நினைத்ததை போல நாங்க உலகத்தை பின் சென்று பிசாசனுடைய ஆலோசனைக்கு எங்களுக்கு கீழ்ப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து பேசு, அப்பா கிட்ட பேசு, மனம் திரும்பு, உணர்வுள்ளவனாய் மாறு. கர்த்தர் தம்மோடு கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை உனக்கு கட்டளையிடுவார். உனக்கு நிச்சயமாக கட்டளையிடுவார். அன்பு தகப்பனே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீங்க. இந்த வார்த்தைகளை நாங்க கேட்டு இருக்கிறோம். உணர்வுள்ள வாழ்க்கை எங்களுக்கு தாங்கப்பா. எண்ணம் போன்ற வாழ்க்கை இல்லப்பா. எங்க எண்ணத்தில் 1000 வரலாம், யோசனை மட்டும் நாம் நிலை நிற்கும் என்பதை நாங்க கற்றுக்கொண்டோம். தேவரீர் ஒரு உணர்வுள்ள வாழ்க்கை தாங்க, உணர்வுள்ள வாழ்க்கை தாங்க. அந்த கள்ளனுக்கு உம்மோடு கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தீங்க. அதே பாக்கியத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ளணும். உம்மோடு கூட ஆளுகை செய்ய, உம்மோடு கூட சிங்காசனத்தில் வீற்றிருக்க எங்களுக்கு பாக்கியம் கொடுப்பதாக வாக்கு கொடுத்த தேவன் நித்திய ராஜ்யத்தில் எங்களை சேர்த்து கொள்ளுங்க. அதற்கேற்ற உணர்வுள்ளவர்களா எங்களை மாற்றுங்க. தேவனை குறித்த அறிவும் எங்களை குறித்த உணர்வும் எங்களுக்கு உருவாகட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியே ஆசீர்வாதத்தை அனுப்புவீராக. தெய்வீக கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும். வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும். இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தை கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.